ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம சோம்பு கீரை அப்புறம் முட்டையை எப்படி சேர்த்து சமைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி. உங்கள் குழந்தைகளை ஈஸியாக நீங்கள் கீரை சாப்பிட வச்சிடலாம். ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக சோம்பு கீரை எடுத்திருக்கேன். இதோட ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த இருக்க கீரையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோம்பு கீரையும் சேர்த்துருங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இதை போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் மிக்சரை இந்த தவாக்கு மாற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் கழித்து இதை அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு 2 சைடும் நல்லா குக் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரெடி ஆகிருக்கு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ நமக்கு சுவையான சோம்பு கீரை முட்டை ரெடி ஆகியாச்சு. இது நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சோம்பு கீரை முட்டை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.